இரண்டாவது மந்திரம் சிந்திக்கின்றோம். சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வர்க்க தரிசனம், சன்மார்க்கத்தாருக்கு இயம்புவன கேண்மினோ அப்படின்னு சன்மார்க்க நெறியில நம்ம செல்லும் போது இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னாக்கா, அவர்களுடைய முகமே அல்லது சிவ தரிசனமே மேல நம்ம தலையிலே சிவருமான் நிற்கக்கூடிய இடமாகவும், இந்த உடம்போடு இறைவன் குடிக்கொண்டுள்ள திருக்கோயிலாகவும், சன்மார்க்க வழி செல்கின்ற கூட்டத்தை காண்பதும் தெய்வத்தை காண்பதும், எம்மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்கள் அறிய இதனை சொன்னேனே கேட்டுக்கொள்க அப்படின்னு அந்த பாடல்ல ஒரு யதார்த்தத்தை சாதாரணமாக சன்மார்க்கத்தினுடைய சிறப்பை விளக்குவதாக உணர்கின்றேன். பாருங்கள். ரத்னோகார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் சன்மார்க்கம் பாடல் 1402 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சன்மார்க்கத்தாக்கு முகத்தொடும் பீடமும், சன்மார்க்கத்தாக்கும் இடத்தொடும் தெய்வமும், சன்மார்க்கத்தாக்கு வருத்தம் தரிசனம், எம்மார்க்கத்தாக்கும் இயம்புவன கேண்மினோ. சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வருக்கம் தரிசனம், மெய்மார்க்கத்தாருக்கும் சில இதுல எம்மார்க்கத்தாருக்கும் ஒரு இதுல மெய்மார்க்கத்தாருக்கும் கொடுத்துருக்கு. எம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன் கேண்மினே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, உண்மையான வழியை பின்பற்றி முக்தி நிலையில் சிவமாகவே இருக்கின்றவர்களின் முகமே இறைவன் அமர்ந்திருக்கின்ற பீடமாகவும், அவர்கள் இருக்கின்ற இடமே இறைவன் வீற்றிருக்கின்ற கோயிலாகவும், அவர்களின் கூட்டத்தை காண்பதே இறைவனின் தரிசனமாகவும் இருக்கின்றது. தாமும் பார்க்கின்ற பொருளும் சிவமாகவே இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற வழியை தேடுகின்ற அனைவருக்கும் இதுவே வழி என்று நான் எடுத்துச் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படியே இதுல விளக்கம் கொடுத்திருக்கு. தேவாரம் நாட்டுவார்த்தையில இருக்கிறத பார்ப்போம். எந்நிலையில் நிற்போருக்கும் நோக்கும் திசை, இருக்கும் இருக்கை, உறையும் இடம், தியானிக்கின்ற தெய்வம், இணங்கும் கூட்டம், வழிபடப்படும் குறி முதலிய எல்லாம் சன்மார்க்கத்தாருக்கு போலவே குருவருளால் கொள்ளத்தக்கவனவாம். இதன் குறிப்புரையாக, அங்கனம் கொண்ட வழியே அவை சன்மார்க்கத்திற்குரிய மார்க்கமாய் தாமும் சன்மார்க்கமாம் தன்மையை பெறும், இன்றேல் துன்மார்க்கமாய் விடும் என்றவாறு. சர்க்குருவே இங்கு கூறிய திசை முதலியவற்றை சிவனை அடையும் முறையில் உணர்த்துவர், பிறர் அது மாட்டாது பிறவற்றை உணர்த்துவர் என்பதாம். சன்மார்க்கத்தாருக்கு என்றது சன்மார்க்கத்தாருக்கு உள்ள என்றவாறு. சன்மார்க்கத்தாருக்கும் என்னும் உண்மை அசைநிலை, எம்மார்க்கத்தாருக்கும் ஆம் என ஒரு சொல் வருவிக்க, இயம்புவன் கேண்மின் என்றது என் சொல்லை கேளுங்கள் என வலியுறுத்தியவாறு. இதனால் சன்மார்க்கம் அல்லாதன நல்லன ஆகாமை கூறப்பட்டது. இதற்கான விளக்கம் சொல்லுங்க. கௌரியம்மா, வணக்கம். நன்றி சார், அருமையான விளக்கம். நன்றி. அம்மா ஒரு நிமிஷம். வாசவன் ஐயா, நீங்க பேசுறதா பேசிடுங்க, உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு தெரியல. நன்றி. ஓகே, நன்றி. ஒரு காலை வணக்கம். ஒரு பொருள் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரணவன் ஐயா கூட அதை மீண்டும் விளக்குவார். ஒரு பொருள் அப்படின்ற இடத்துல சன்மார்க்கம் என்பதும் ஒரு பொருளாக நான் பார்க்கிறேன். அழியாத பொருள் அப்படின்ற ஒன்றும் இருக்கிறது. எல்லா பொருளுக்கும் ஒரு புரிதலுக்காக என்று பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த திருமந்திரமும் ஒரு புரிதலை உங்களுக்கு கொண்டு கொடுத்து விட முடியுமா அப்படின்னு பல விதங்களில் பலவிதமான மேற்கோள் காட்டி பலவிதமான அனுபவ உண்மைகளை கொண்டு
திருமந்திரம் முழுக்க திருமலரை அதை செய்கிறார். ஏதாவது ஒன்றில் பிடித்து கொண்டு ஒன்றிலிருந்து நீ கடந்து வருகின்ற இந்த வாழ்வில் ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளை நாம் பிடித்துக் கொள்கின்ற போது எல்லா பொருளுக்குள்ளும் நாம் ஒன்றை பிடித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மறுதளிக்க முடியாத ஒரு உண்மையும் அழைக்கிறது. இங்கிலீஷ்ல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, டு நோ யுவர் செல்ஃப் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை அறிதல் என்பது ஒட்டுமொத்தமான ஆன்மீகத்தினுடைய உச்சமாக, ஒரு தியானத்தின் உச்சத்தில் கூட டு நோ யுவர் செல்ஃப் அப்படின்றதுதான். நம்ம எல்லா பொருளுக்குள்ளும் நாம போயிட்டு பகுதி பகுதியாக பார்த்து விட்டு மீண்டும் அதற்குள்ளே சித்துண்டு கிடக்கிறோமோ அப்படின்னும் போது நான் ஒன்றை பார்க்கிறேன், பார்க்கப்படுகின்ற பொருள் ஒன்று இருக்கிறது, ஆனால் அதில் மறைபொருள் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்தில் அவர் அழகாக ஆழமாக மிக நுட்பமாக அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நான் பார்க்கின்ற பொருளும் மற்றவர் பார்க்கின்ற பொருளும் எங்காவது ஒரு புள்ளியில் சந்திக்கின்ற போது அது உறவுக்குள் வரும், உறவில் கலப்பு வரும், கலப்பில் பிரிவு வரும், எல்லாம் வரும். ஆனால் இந்த பொருள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கான ஒரு அழகான ஒரு விளக்கமாக பார்க்கிறேன். திருமந்திரம் முழுக்கவே ஒரு பொருள், எல்லா பொருளுக்கும் அழிவு இருக்கிறது, ஒரு பொருள் அழிவே இல்லை. அந்த அழிவற்ற பொருளை பிடித்துக் கொள்கின்ற போது நமக்கு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொன்ன அந்த இடம் எனக்கு புலப்படுகிறது. அப்போ உன்னை அறிதலின் உச்சம் என்றால் இந்த பொருளை பிடித்துக் கொள்கின்ற போது அது மிக மிக அழகாக நமக்குள்ளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்தாலும் நம்மை அறிந்து கொள்கின்ற இடத்திலே நிற்கின்ற போது நான் என்பது இல்லாத ஒரு நிலையில் அதை புரிந்து கொள்கின்றோம். எல்லா பொருளுக்கும் நான் பார்க்கப்படுகின்ற பொருள், இது இரண்டும் இரண்டு பிரிவிலே தான் எல்லா பொருளுக்கான புரிதல் வரும். ஆனால் தெளிவு என்பது இரண்டு பொருளுக்கும் இடைவெளியில் நமக்குள்ளே வருகின்ற மிகப்பெரிய ஆத்ம விழிப்புணர்வு. ஒட்டுமொத்த திருமந்திரமும் இதைத்தான் சொல்ல வருகிறது. ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு மீண்டும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவுவது இல்லாமல், மீண்டும் ஒன்றிலிருந்து கீழே வருவது இல்லாமல், ஏதோ ஒன்றை பிடித்துக் கொள்ள முடிந்தால் இந்த திருமந்திரம் என்பது வாழ்வியல் மந்திரமாக மாறும், வாழ்க்கை மாறும், ஒட்டுமொத்த வாழ்வியல் பயணமும் ஒன்றுபட்டு புரிதலுக்குள் வரும். இந்த புரிதல் வருகின்ற போது வாழ்க்கை மிக 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 இயல்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி கடந்து போய்கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த திருமந்திரம் நம்மளை புரட்டி போட்டுவிடும். ஒன்றை பிடித்துக் கொள்கின்ற போது புரட்டி போடுகின்ற இடத்திலே வருகின்ற போது வாழ்வியல் என்பதும் நாம் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை பிடித்துக் கொள்கின்ற இடத்திற்கு வருகின்ற ஒரு பயிற்சியும் முயற்சியும், ஒரு பொருளில் இருந்து அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மை அதில் இருக்கின்ற தெளிவு பெறுகின்ற போது, தெளிவு என்பது ஒரு பொருளே அல்ல, ஆனால் ஒரு பொருள் இல்லாமல் தெளிவு இல்லை. ஆக தெளிவு பெற மொழிந்திடுதல், தெளிவு பெற விளைந்திடுதல், உள்ளத்தை உருட்டுதல், நீ அருளும் அருளன்றோ பராசக்தி என்று பாரதியார் பாடல் தான் வருகிறது. இதில் வார்த்தை குறிப்புகள் மாறி இருக்கலாம். அநேகமாக பொருளை நான் சரியாக பேசினேன் என்று நினைக்கிறேன். பொருள்தான் பெருசு என்று நான் புரிதலுக்குள் வருகின்ற போது ஒட்டுமொத்த திருமந்திரமும் என்னை மிக 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 உச்சகட்டத்தில் புரட்டி போட்டுற ஒரு அற்புத உண்மையை இந்த தளத்திலே பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது. மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கங்கள். நன்றிங்க ஐயா. பொறுத்த கௌரியம்மாவுக்கு நன்றி. நீங்க தொடரலாமா? நன்றி வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, நன்றி நயன் ஐயா. மிக அருமை. நீங்க அந்த உண்மையிலிருந்தே பேசின மாதிரி உணர முடிஞ்சதுங்க ஐயா. உணர்வுபூர்வமா அது உண்மையிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1482. சன்மார்க்கத்தாருக்கும் முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கும் இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வருக்கம் தரிசனம், எம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன் கேண்மினோ. Translation: The direction to face and the seat to sit for the Sanmargis, the place to sit and the deity to meditate for the Sanmargis, the companions and the visions of the Sanmargis will now be uttered by me. Listen,
த பர்சியூவர் ஆஃப் ஆல் பாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ சன்மார்க்கம் பார்த்துட்டு வரோம். சன்மார்க்கம்ன்றதே முதல் பாடல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் நம்ம அதுலேருந்து பார்த்துட்டு வந்தா இது இன்னும் புரிய மாதிரி இருக்கு. தற்சிவ தத்துவம் அப்படின்றதான் முதல் பாடல்ல. அதாவது இறைவனோட உண்மை நிலையை நம்ம பற்றி கொண்டு போகிறது தான் இந்த சன்மார்க்கம் என்பது. அதுக்கு அடுத்த பாடல்ல வந்து தனிநாயகன் நந்தி வையத்துள்ளாருக்கு வகுத்து வைத்தான்றத சொன்னாங்க. நம்ம நந்தி தேவர் நமக்காக வகுத்து வைத்தது தான் சன்மார்க்கம். அடுத்ததுல வந்து குருவை சரணடைஞ்சு நம்ம பூசிக்கிறதும் தரிசிக்கிறது எல்லாமே குருவா, நம்ம ஐம்புலன்களையும் குருவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன வரும்ன்றத அடுத்த பாடல்ல தெளிவு வரும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அது நமக்குள்ள சிவம் வந்து வர வர நமக்கு தெளிவு நிறையா வரும் அப்படிங்கிறது. போன பாடல்ல நம்ம அந்த 5 மலங்களையும் நீக்கணும். ஆணவம், கண்மம், மாயை, துரோதாயை, மாயேயம்லாம் நீக்கி மோன நிலைக்கு சகசர தலத்துக்கு நம்ம போனோம்னா அந்த மோன நிலையில இருக்கும்போது நம்ம சிவமாகவே தான் அவனாகவே ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பாடல்ல வந்து இப்போ அந்த இதுல இருந்து நீங்க பார்த்துட்டு வரும்போது இப்போ இந்த பாடல்ல முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும். இங்க முகம்ன்றது அகமுகமா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உண்மையை நோக்கி இருக்கிற மார்க்கம். அதனால அகமுகமாக நமக்கு இருக்கிறது வந்து நம்ம ஈகோ தான். அந்த ஈகோ வந்து காலியா இருந்தாதான் அந்த சீட்டு வந்து நமக்கு இறைவனை நிரப்புற சீட்டு வந்து காலியா இருக்கும். அந்த ஈகோ நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல இருக்க முடியாது. ஆணவன்றது நான் தான் பெருசுன்ற ஆணவம் இருந்ததுன்னா அங்க இறைவன் வந்து உட்கார்ற இடம் இல்லை, அங்க பீடமே இருக்காது இறைவன் வந்து உட்கார்றதுக்கு. என்னோட ஆணவம் எப்ப கம்மியாகுதோ அப்பதான் நான் வந்து இறைவனுக்கு பீடம் கொடுக்க முடியும், நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப நான் அங்க இல்லாம ஆகணும், அப்பதான் தான் வந்து சிவமாக முடியும். அதனால நமக்கான முகமா அந்த ஆணவத்தை வந்து பீடமாகவும் இறைவனுக்கு பீடமாகவும் நம்ம கொடுக்கும்போது நம்ம நான் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். அடுத்து வந்து இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தோடு தெய்வமும். நம்ம இது பார்த்துருக்கோம். இடம்ங்கிறது இன்னொரு இடத்துலையும் நான் அதையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இடம் உடையார் நெஞ்சத்து இருந்தானே அப்படின்றது. அதாவது எப்படி வந்து நம்ம ஆணவம் தூய்மையாகனா அது வந்து இறைவனுக்கு பீடமாக அமையுமோ, அவர் வந்து உட்காரதுக்கு பீடமாக அமையுமோ, அதே மாதிரி நம்மளோட உள்ளமும் தூய்மையாக இருந்ததுன்னா அதுதான் அந்த கண்மம். மன தூய்மை இல்லாம தான் நம்ம வினைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மனமும் தூய்மையாக இருந்ததுன்னா தெய்வமும் வந்து கோயிலாக நமக்குள்ள வந்து அமர்ந்துடுவாங்க. அதை தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா. அதை எதால நிரப்பி தூய்மையாக வச்சிருக்கலாம்னா அந்த குரு பக்தி மூலமாகவும் அன்பு மூலமாகவும் நம்ம நிரப்பி வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க வந்து தெய்வம் வந்து கோயிலாக நம்ம உள்ளத்துல கோயிலாக கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த வினைகளையும் நம்ம வந்து கண்மத்தையும் நம்மளால தாண்ட முடியும். சன்மார்க்கத்தாருக்கு வருக்கம் தரிசனம். வருக்கம்ன்றது ஒரு 10 பாடல் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும், வருக்கம் சராசரம் ஆகும் உலகம். அந்த வருக்கம் சராசரம் ஆகும் உலகம்னா அந்த இங்க எல்லாமே கூட்டமா இருக்கிற அந்த அசையும் பொருள், அசையா பொருள், இது எல்லாமே சேர்ந்துதான் உலகம். அந்த உலகமே தரிசனமாகும். ஏன்னா நீங்க ஆணவத்திலையும் யாரை வச்சாச்சு? சிவத்தை வச்சாச்சு. உள்ளத்துல சக்தியை வச்சாச்சு. அப்புறம் நம்ம பார்க்குற பார்வை நம்ம விழிப்புணர்வோட நம்ம உள்ளம் அன்போட இருக்கும்போது சிவசக்தி பார்வையாக தான் இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும் அனைத்துமே என்னவா இருக்கும்? சிவசக்தி அம்சமாக தான் இருக்கும். அதுதான் இறைவனோட தரிசனமாக இருக்கும். இது மார்க்கத்தாருக்கும் இயம்புவன். இது வந்து இந்த மார்க்கத்தாருக்குன்னு தான் இல்லை, இது எல்லா மார்க்கத்தாருக்கும் இதுதான் உண்மை. ஆனால் அவங்க போய் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்க்கத்தில் வந்து உண்மை நிலையை பற்றி கொண்டு போகிறதுனால நம்ம இந்த மாதிரி போகிறோம். ஆனால் மற்ற மார்க்கத்தில் நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு உருவ பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் சரி, கிரியையிலேருந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் சரி, உண்மை இதுதான். அதுதான் இங்கே சொல்ல வரதா பார்க்குறேன். எம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன். நான் வந்து இது எல்லா மார்க்கத்தாருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் உங்கள் பாதை வந்து எந்த வழியில் வரீங்கன்றது மாறுபடுமே தவிர உண்மை தத்துவம் வந்து இதுதான். நமக்குள்ள ஆணவத்தில் சிவத்தையும் உள்ளத்தில் வந்து சக்தியையும்
வைத்து அதையே நம்ம கண்ணாக மாற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள் அனைத்திலும் சிவத்தையும் சக்தியுமே நம்ம பார்த்தோன்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த மாயை உலகம் வந்து சிவசக்தி உலகமாக மாறிடும், கண்மம் வந்து சக்தியாக மாறிடுவாங்க, ஆணவம் வந்து நம்ம சிவத்திட்ட கொடுத்துருவோம். இப்படி அந்த அத்தனையும் நீக்கி நீக்கி இறைவனை அடையிறதுக்கான வழியாக இருக்கிறது சன்மார்க்கம்தான்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு திருமந்திர பாடலும் இருக்குது. அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும். அகமுகமாம் பீடம், பீடம் வந்து அகமுகமாக இருக்கும்போது அது ஆதாரமாக இருக்கும். அதுதான் சிவம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. சகமுகமாம் சக்தி யாதனமாகும். அதுல வந்து சக்தி வந்து வந்து உட்கார்ற இடமா நம்ம ஆன்மாவாக இருக்கும். அந்த விழிப்பு நிலை வர்றது சக்தி தான் நமக்குள்ள வந்து இருக்கிறாங்க. இந்த இயக்குறது எல்லாமே சக்தி தான். ஆதாரமா இருக்கிறது சிவன். அவர்தான் அகமுகமாம் பீடம். அதுதான் சகமுகமாம் தெய்வமே சிவமாகும். இந்த உலகமே சிவமாகும், தெய்வமே சிவமாகும். சிவம்ங்கிறது இங்க சிவன் சக்தின்னு இல்லாம அந்த சிவம், அந்த விழிப்பு நிலையாகவே நம்ம இருக்கும்போது நம்ம பார்க்கறது, நம்ம விழிப்பு நிலையே வந்து சிவமாக இருக்கும்போது நம்ம பார்க்கறது, நம்ம உணர்றது, நம்ம எதை யோசிக்கிறோமோ எல்லாமே சிவமாக தான் இருக்கும். அப்போ இந்த உலகமே சிவமாக தான் இருக்கும். அகமுகம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கே, இத்தனையும் யாருக்கு கிடைக்கும்னா அகமுகம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கே. இங்க சன்மார்க்கத்தாரும் அகமுகமா ஆய்ந்த அறிவுடையார் தான். ஏன்னா அவங்க வந்து உண்மை நிலையை பற்றி கொண்டு இருக்கிறதுனால அகமுகம் ஆய்ந்த அறிவுடையாருக்கு எதெல்லாம்னா அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும், சகமுகமாம் சக்தி யாதனமாகும், செகமுகமாம் தெய்வமே சிவமாகும். ஆக இந்த அகமுகமாக ஆய்ந்த அறிவுடையாருக்கு இது இப்படிதான் இருப்பாங்க, இவங்களோட பாதை இதுதான், அவங்களோட பாதை. அவங்க மனதும் தூய்மையாகவும் ஆணவமும் தூய்மையாகவும் அவங்க பார்க்கும் அனைத்து விஷயங்களும் சிவமாகவும் இருக்கிறது தான் சன்மார்க்க நெறி. அதை வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே பொருந்தும், சொல்றேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. முடிக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு அம்மா மியூட்ல இருக்குமா, நீ பேசுறது கேட்கல. விந்தியம்மா முதல்ல இருக்காங்க, அதனால அவங்க முடிக்கிறதுனா முடிக்கட்டும்னு சொன்னேன். சரிங்கம்மா. நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது கேக்குதுங்கம்மா, இப்ப கேக்குது. விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1482வது திருமந்திரம், சன்மார்க்கத்தின் தனிச்சிறப்பு. திருமந்திரம். சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தாருக்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம், எம்மார்க்கத்தாருக்கு இயம்புவன கேள்வினோம். சன்மார்க்க வழி நிற்பவர்களுக்கு அவர்கள் முகமே சிவன் இருக்கும் இடம். சன்மார்க்கிகள் இருக்கும் இடம் இறைவன் உறையும் திருக்கோயில். சன்மார்க்க வழி செல்வோர் கூட்டத்தை காண்பதும் தெய்வத்தை காண்பதாகும். எம்மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்கள் அறிய இதனை சொன்னேன், கேட்டுக்கொள்க. பீடம் இடம், வருக்கம் கூட்டம், தெரிசனம் காட்சி, இயம்புதல் சொல்லுதல். கனக வெளியீட்டில் எவ்வகை நெறியினருக்கும் இயல்பாகிய சிறந்த உண்மையினை கூறுகின்றேன், கேளுங்கள். மெய்நெறியாகிய சன்மார்க்க நெறி நிற்பாருக்கு இணக்கம் சேர் நல்லார் கூட்டமும் அவர்கள் கூடி வாழும் இடமுமே சிறந்தன. அவர்கள் கூடியிருக்கும் இடமே சிவபெருமானை நோக்கி வழிபடும் திசையாகும். அவர்கள் இருப்பே சிவபெருமான் திருவுருவ இருப்பாகும். அவர்களே தெய்வமாகும். அவர்களை காண்பதே தரிசனமாகிய காட்சியாகும். வருக்கம் சங்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.
அருமைண்ணா. வாங்க கிருத்திகாம்மா. நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி. விளக்கங்கள் நிறைய பார்த்தாச்சு. இதுக்கு இருவேறு விதமான பொருட்கள் இருக்கு. சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு எந்த திசையில அமர்ந்து சமாதிக்கு இருக்கிறது, இத்தகைய ஆசனம், எந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியானத்திற்குரிய திசை, தியானத்திற்குரிய இடம், தியானத்திற்குரிய தெய்வம், இத சொல்றதா ஒரு 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 பொருள் புரிதல் இருக்கு. இது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும், இம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன் கேள்வினோ அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஒரு பொருள்ல இருக்கு. இன்னொன்னு அவர்களே எங்கனம் இருக்கிறார்கள் அப்படின்னும் நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். அப்போ எம்மார்க்கத்தாரும் இத்தகைய சன்மார்க்கத்தாரோடு கூட்டம் சேரும்போது வருக்கத்தாருக்கு வருக்க தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எடுத்துக்காட்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதலையும் இந்த மந்திரம் நமக்கு தருது. சன்மார்க்கத்தாருக்கு முகத்தோடு பீடமும் அப்படின்றது முதல் வரி. அப்புறம் சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வமும், சன்மார்க்கத்தார்க்கு வருக்க தரிசனம், எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேள்வினோ அப்படின்ற. அப்ப நம்ம இத முதல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுக்கிறார். அதனால நம்ம இந்த 4வது வரையும் முதல்ல எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் கேளுங்க அப்படின்ற. அப்போ எல்லாரும் கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படிங்கும்போது கூட்டத்தோட மொத்த அட்டென்ஷனும் அங்க இருக்கு. அப்ப நம்ம எதிர்க்க எல்லாரும் இருக்காங்க. அவருடைய அத்தனை மாணாக்கர்களும் யாரெல்லாம்ங்கிறத நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அப்போ ஒருத்தர் ஒரு வழியில இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, எம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன் கேள்வினோ அப்படின்னா, இது வரைக்கும் சன்மார்க்கத்தை பத்தி மாத்திரமே பேசிட்டே வந்ததுனால அவங்க மாத்திரம் கவனமா இருந்திருக்காங்க. இதெல்லாம் இப்படிதானா அப்படின்னு கேட்டா இல்ல, என்னுடைய கண்ணுக்கு தோணுறத நான் சொல்றேன், என்னுடைய மனதிற்கு தோன்றதா நான் சொல்றேன். அப்போ எல்லாரும் கேளுங்க, இன்னும் பாருங்க, அட்டென்ஷன் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. எம்மார்க்கத்தாருக்கும் இயம்புவன் கேள்வினோ, நான் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றேன், கேளுங்க இங்க அப்படின்றார். என்னது? சன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம். அப்ப கீழே இருந்துதான் போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இவர்களுடைய அந்த கூட்டமாக கிடைக்கக்கூடிய வர்க்க தரிசனம் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்ப அத்தகைய கூட்டமாக நமக்கு, அத்தகைய கூட்டத்தில் நாம் கிடைக்கக்கூடிய தரிசனம். அப்ப அந்த இடமே நம்ம சொல்லுவோம், ஒரு 10 பேர் நின்று பிரேயர் பண்ணா அந்த பிரேயருக்கு மகிமை ஜாஸ்தி இல்லைன்னா அந்த 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 பிரார்த்தனைக்கு. அப்ப இங்க சன்மார்க்கம் சேர்ந்தாலே அவர்களுக்கு, அந்த சன்மார்க்கத்தார்கள் சேர்ந்தார்களே அந்த இடத்துல இறை தரிசனம் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும், சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வமும். அப்ப எல்லாருக்கும் இடம் தெய்வம் தான். அவங்கவுங்க இருக்கிற இடம் தெய்வம். ஏன்னா நமக்குள்ளதான் இருக்காரு. அத நம்ம வரிசையா பார்த்துட்டோம் நம்ம. அதனாலதான் சொல்றாரு, சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வம், எம்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வமும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளதான் இறை இருக்கிறது. அந்த இறையை நாம் காண வேண்டும். அப்போ நமக்குள்ளே காணக்கூடிய அந்த சிவ தரிசனம் அமையும். எப்போ ஈஸியா அமையும்? சன்மார்க்கத்தாருக்கு வருக்க தரிசனம். அப்போ கூட்டத்தோடு கிடைக்கக்கூடிய அந்த சத் சங்கத்தினால் கிடைக்க எனக்கு கேட்கல. நீங்க பேசுறது கேட்கல. அப்படிங்கும்போது உடல்ல
எது வந்து மேல் திசையை குறிக்கக்கூடியது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அதனுடைய பஞ்சபூதம் என்ன அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அது அதனுடைய நிறம் என்ன? மேல் திசைக்கு உண்டான நிறம் வந்து நம்ம வந்து வெண்மைன்னு பார்த்திருக்கோம். அப்போ அது அந்த வெண்மை நிறத்தை தான் இவர் வந்து நம்ம வள்ளல் பெருமானார் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம தெரியும். இன்னைக்கும் சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க அந்த தூய வெள்ளை நிறத்தை வந்து அவங்க வந்து அடையாளமா கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த முகத்தோடு பீடமும், அப்போ மேல் திசை. அப்போ இந்த இடத்துல முகம்ங்கிறது திசைன்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்க மேலே அந்த 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 துவாதசாந்த வெளியை குறிக்கக்கூடிய அந்த இடம், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதான் முகத்தோடு பீடமும் அங்கே வந்து இருக்கு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வார்த்தை வந்து அப்போ அங்க இருக்கும்போது நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த இறைப்பரம்பொருளின் தரிசனத்தை காணலாம். சன்மார்க்கத்தாருக்கு வழுக்க தரிசனம். அப்ப இது எங்க நடக்கலாம் அப்படின்னா குற்றத்தோடு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் நீங்க சன்மார்க்கத்துல இருக்கும்போது அடியார் கூட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தனியா இருந்து அந்த சன்மார்க்கம் காக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அந்த சத்சங்கத்திற்கு அங்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு முன்னாடியும் சத்சங்கத்தோடும் அடியார் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய பெருமையை வந்து திருமூலர் வரிசையா சொல்லிட்டே இருக்காரு. அப்ப இந்த இடத்துல சத்சங்கத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்றாரு. இது இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேள்வினோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன அடையாளம் வைக்கிறாரு அப்படின்னா, they are the best practice people and that practice is applicable for everybody. அதாவது அவர்களை நமக்கு முன்னே அடையாளம், சன்மார்க்கத்தை நமக்கு முன்னே அடையாளமாக காட்டி தருகிறார் அப்படிங்கிற ஒரு, அப்போ அது வந்து ஒரு உயர்ந்த அடையாளம். நம்ம இப்பவும் பாருங்க, நீங்க வள்ளலாக நம்ம சொல்லும் போது அப்படி ஒரு 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 தன்மை நமக்குள்ள வந்துரும். அந்த அவங்களை ஈஸியா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சன்மார்க்கத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காமிச்சு இப்படி எல்லா மார்க்கத்தாருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் எல்லாம் வரும்போது அதனுடைய ஒரு நுணுக்கமான விஷயங்களை நமக்கு பின்னாடி சொல்லி தருவாரு. ஆனா இந்த இடத்துல இப்ப என்ன சொல்றாருன்னா, சன்மார்க்கத்தை வந்து நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு நமக்கு முன்னாடி அதை ஒரு நம்ம புரிந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிரப்படுத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதியில முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்ல பார்வை, நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க. வாங்க பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மை அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 பாடல் இருக்கு. ஆனா அது இப்ப எதுவுமே முழுசா எனக்கு நினைவுக்கு வரல. அதுல முதல் பாட்டு வந்து கிருத்திகா இருக்கிறதால சொன்னா எடுத்துருவாங்க, ரத்னதர் எடுத்துருவாரு. முதல் பாட்டு வந்து அருட்பெருஞ்சோதி அட்டகம்னு ஒரு 8 பாட்டு இருக்கும். அதுல முதல் பாட்டு. அதுக்கப்புறம் மெய் இன்ப பேரு அப்படின்னு ஒரு தலைப்புல, இது எல்லாமே 6ஆம் திருமுறையில இருக்கிற பாட்டு தான். முதல்ல அருட்பெருஞ்சோதி அட்டகத்தோட முதல் பாட்டு இது. நீங்க அப்புறமா கூட யூடியூப்லயோ வேற எங்கேயோ பாத்துக்கலாம், இணையத்துல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஞான சரியில ஒரு பாட்டு, உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, அந்த பாட்டு. அதுல கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மரணத்தை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் சன்மார்க்க சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு உண்டு அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த மெய்யின்ப பேரு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அதுல கடைசியில தெய்வம் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு திருவருப்பா. இது 3ம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா சன்மார்க்கத்தை வந்து சன்மார்க்கத்தினுடைய தன்மை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்.
அதுக்கப்புறம் சன்மார்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதுல என்னன்னா மொத்தம் 16 வழி இருக்கு. சரியை, அப்புறம் கிரியை, யோகம், ஞானம். இது அப்படியே 4 நாளா பார்க்கும்போது இந்த 16 வழி இருக்கும். இந்த 16வது நிலையில தான் ஞானத்தின் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதையும் கடந்து இதுக்கு மேல போறதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. ஞானத்தின் ஞானம்ங்கிறதுக்கு அடையாளமா மாணிக்க வாசகரை சொல்லுவாங்க. ஆனா இந்த 16ஐயும் கடந்து மேல போறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. அப்ப சன்மார்க்கத்துல ஒருத்தர் நிலைத்து நின்றால் அவர்கள் ஞானத்தை முழுமையாக அடைந்து, ஞானம் அப்படின்னாலே என்னன்னா அருள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதனால்தான் பதி ஞானம் அப்படின்னு அந்த 1480வது பாட்டுக்கு அரிமா அழகேசன் சார் விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருப்பாரு. அந்த பதி ஞானத்தை அடைவது அப்படிங்கிறது தான் அது திருவடி. அந்த திருவடியிலிருந்து அருளை பெறுவது. அருளை பெற்ற பிறகு தெய்வத்தை உணர்வதுங்கிறத விட தெய்வம் ஆவது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனாலதான் வள்ளலார் சொல்லியிருப்பாரு, அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்வாரு, இலகும் 5 யான் செய்ய தந்தனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா செய்தேன்னு எங்கேயுமே சொல்லல, யான் செய்ய தந்தனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் எடுத்த நம்ம நுட்பமா கவனிக்கணும். ஆனா நிறைய பேர் அங்க ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, 5 தொழிலையும் வள்ளலார் செஞ்சாரா? அப்படி செஞ்சதா அவர் சொல்லல, யான் செய்ய தந்தனை அப்படின்னு தான் சொல்வாரு. அது மாதிரி 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றலை சன்மார்க்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அதாவது என்னன்னா அருளை அடைவது அப்படிங்கிறதே சன்மார்க்கத்துல முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் திருமூலர் இந்த பாடலை, இந்த மந்திரத்தை சிறப்பா சொல்லியிருக்காரு. முகம் பீடமாகும் அப்படின்னா அப்ப திருவடி எங்க இருக்கும் அப்படின்னா, திருவடி தலை மேல இருக்கும். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வாரு. நம்ம ஆங்கிலத்துல வெல்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க. வெல்டிங் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா உருக்கி இணைத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த சன்மார்க்கம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை உருக்கி கொண்டு போய் பரம்பொருளோட கொண்டு போய் இணைச்சிரும். அதனால்தான் சன்மார்க்கத்துல பார்த்தோம்னா நிறைய உருக்கமான விஷயங்கள் இருக்கும். மொத்தம் 5882 பாட்டு இருக்கு திருவருட்பால. அதுல 6ஆம் திருமுறை மட்டும் பார்த்தோம்னா 2500 சொச்சம் பாடல்கள் இருக்கும். ஆனா அந்த 2500 சொச்சம் பாடல்களையும் நம்ம பார்த்தோம்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறது முழுக்க நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா அருள் விளக்க மாலை அப்படின்னு ஒரு 100 பாட்டு வள்ளலார் எழுதியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அது சிதம்பரத்துல அவர் பாடின பாடல். அதுல முதல் பாடல் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சொல்றாங்களா, கேக்குறாங்களா? கேட்டுக்கலாம். அதை நான் கேட்க மறந்துட்டேன் முதல்ல. கேள்வி இருந்தா கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நீங்க தொடரலாம் ஐயா. அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே, அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே, அருளாமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே, அருள் விளக்கே
அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே. கடிந்துனா நீக்கின்னு அர்த்தம். இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே. என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே. என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே. மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே. மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே. மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே. மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே. தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா. தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, அற்புதம், மிக்க நன்றி. வாங்க ஐயா ரத்னகுமார் ஐயா, நிறைய செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி ஐயா. சத்யநாராயணையா நீங்க சொல்றீங்களா ஐயா? நிறைவுரையாது குழந்தைங்க நீங்க. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்துவதில் ஞான தலைவனை நன்னோர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்மசாசன நிகழ்வு சந்திப்போம். 5, 4, 3, 2